ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரு மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கடலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கு ஏல் ஓர் எம்பாவாய். நேற்றைய தினம் பார்த்தோம். பாசுரத்திலே நாயகனாய் நின்ற இந்த பாசுரத்திலே நந்தகோபனுடைய திருமாளிகை இவர்கள் அடைந்து விட்டார்கள். அடைந்து இந்த வாயில் காப்போனை நோக்கி உள்ளே விடுமாறு பிரார்த்தனை செய்கிறார்கள். அவரும் உள்ளே விட்டு விட்டார். இப்போ வந்தாச்சு. இப்போது ஒவ்வொருவரையும் துயிலெழுப்புவதாக பாசுரம் அமைந்துள்ளது. அந்த திருமாளிகையிலே யார் யார் படுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது நந்தகோபாலன் இருக்கிறார். அடுத்ததாக யசோதை பிராட்டி இருக்கிறாள். அடுத்ததாக கண்ணன், அப்புறம் நப்பின்னை, பலராமன் என்று இவரெல்லாம் இருக்கார்கள். இந்த பாசுரத்தில் நப்பின்னையை தவிர மற்ற 4 பேர்களை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. முதலில் நந்தகோபனுடைய அவருடைய இந்த தன்மைகள் எல்லாம், அழகாக அவருடைய குணங்கள் எல்லாம் முதல்ல பேசுகிறார்கள். நந்தகோபன் எப்படிப்பட்டவர்? முதல் பாசுரத்தில் சொன்னால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் சொன்னான். இந்த பாசுரத்தில் அப்படி இல்லை. அங்கே சொன்னது வீரம். முதல் பாசுரத்தில் சொன்னது வீரம், கூர்வேல், வேலை கையில் ஏந்திருக்கின்றவன் அப்படின்னு. இந்த இடத்துல கருணையை பற்றி சொல்கிறான். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இந்த அம்பரம் சொன்னால் ஆடைன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இதிலே இந்த பாசுரத்திலே அம்பரம் 2வது வருது. அந்த அம்பரத்துக்கு ஆகாசம்னு அர்த்தம். முதல் இதுக்கு அம்பரம்னா ஆடைன்னு அர்த்தம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்றார். ஒரு நம்மளுக்கெல்லாம் மனிதர்களுக்கு வேண்டியது முக்கியமான இது 3. நம்மளுக்கு உடை வேணும். நம்முடைய மானம் காப்பதற்காக உடை வேணும். அன்னம் கூட 2ஆம் பட்சமாக தான் ஆறுது. அம்பரமே தண்ணீரே, தண்ணீர், நீர் வேணும். இந்த பிராணவாயுவை கொடுக்கக்கூடியதான அந்த நீர், தாக விடாயை தீர்ப்பதான நீர், அது வேணும். அம்பரமே தண்ணீரே சோரே அன்னம் வேணும். இந்த 3 முக்கியமாக தேவையானது வஸ்துக்கள். இந்த 3த்தையும் இந்த நந்தகோபன் என்ன பண்ணுவார்னா, அவர் எல்லாருக்கும் வழங்கக்கூடிய வள்ளலவர். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு தர்மமாக பண்ணுவது, அன்னதானம் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒன்னொன்றுத்தையும் உடைகளையும் தானமாக வழங்கக்கூடியவர். இங்கே கண்ட இடத்துல நீரெல்லாம் வச்சு நீர் பந்தல் அதெல்லாம் போட்டு தீர்த்த தாகத்தை விடாயை தவிர்க்கக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட நந்தகோபன் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் எழுந்திராய். முதல்ல கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னு சொல்லும்போது கண்ணனை குறிப்பதாக வைத்துக்கொள்ளலாம். இல்லை, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்னு சொல்லும்போது யசோதையும் குறிக்கிறதாக கொள்கிறோம். யசோதையை எழுப்புகிறார்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, அவருடைய நந்தகோபன் யசோதையினுடைய குலவிளக்காக தோன்றியவன் கண்ணன் என்பதை குறிப்பதாக நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பன எம்பிராட்டி எழுந்திராய் அப்படின்னு சொல்லி கண்ணனை எழுப்புகிறார்கள். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். இது கண்ணனைத்தான் குறிக்கிறது. உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கடலடி செல்வா பலதேவா, பலதேவனை குறிப்பதாகவும் இருக்கிறது. அவருடைய தமையனார் தானே, அந்த பலதேவனையும் குறிக்கிறார்கள்.
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதிலே படுத்திருக்கிறார்கள். வரிசையாக எழுப்புவதாக, பலதேவனை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. செம்பொற்கழலி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் யோர் எம்பாவாய். உம்பியும் நீயும், உன்னுடைய தம்பியும், பலராமனுடைய தம்பிதானே, அவருடைய தமையன் பலராமன், நீங்கள் இருவருமே எழுந்திருங்கள்னு இந்த 4 பேரை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. ரொம்ப உயர்ந்த பாசுரம் என்று சொல்லி இன்றைய பாசுரத்தை நிறைவு செய்கிறேன்.